தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். தற்பிரியம்னா என்ன? தற்பிரியத்துக்கு நல்ல எக்ஸாம்பிள் செல்ஃபி. தன்னை விரும்புதல். அதுவே அதை பாக்குது, அதுவே அதை போட்டோ போடுது, அதுக்கு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு டெய்லி ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. எதை வைக்கிறதுன்னு தெரியல. பாவமா இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா, சாப்பாடு வாங்கணும்னா முந்தையெல்லாம் குடும்பம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் இல்ல, இப்ப ஜோம் பண்றது இல்ல. இருங்க அப்படின்ட்டு போட்டோ தான் எடுக்குது மேல வச்ச. இப்ப நீங்க எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, போனோம்னா ஜோம் பண்றது இல்ல, வச்ச உடனே யாரையும் சாப்பிட விடுறது இல்ல. இருங்க அப்படியே எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல போட்டு எல்லாருடைய வயிற்றுச்சலையும் கிளப்புறது. அவன் ஒருத்தர் சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, இல்ல வாங்க முடியாம ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பாப்பான். பார்த்துட்டு இதுல ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்காங்க. எதை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு ஷார்ட்ஸையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு குடும்பமா நாங்கள் 2 புறப்பட்டு பிக்னிக் போகிறோம்னு ஒரு வீடியோ போடுறாரு ஸ்டேட்டஸ்ல. யாருக்கு இந்த வீடியோ? என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஊர் திருடனுக்கு. நாங்க வீட்டுல இல்ல, குடும்பமா புறப்பட்டோம், முடிஞ்சா வந்துட்டு போ. எதை ஸ்டேட்டஸ்ல? ஸ்டேட்டஸ்னா என்ன அதுவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. முதல்ல எதை வைக்கணும், ப்ரொஃபைல் போட்டோ என்ன வைக்கணும் அதுவும் தெரியாது. எதை ப்ரொஃபைல் வைக்கணும் அதுவும் தெரியாது. எதை ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதுவும் தெரியாது. எதை ஃபார்வர்ட் பண்ணணும் அதுவும். அந்த 12 ஓசியா 12:1 திருப்பி வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு பண்றீங்களா ஃபார்வர்ட், அதான் அது. ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்புனா அதை உடனே வர்த்திக்க பண்றது. அது பொய்யா உண்மையா கேடா, ஒருத்தனுடைய ஆத்மாவுக்கு தேவையா தேவையில்லாததா, அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. சிலருக்கு ஃபார்வர்டுங்கிறது ஒரு ஊழியம். காலையில ஃபார்வர்டுங்கிறது ஒரு ஊழியம். என்ன இருக்கு ஏதா இருக்குன்னு பார்க்கறதே இல்ல. வந்த உடனே ஃபார்வர்ட் போட்டு அடிச்சு தள்ளு, குரூப்பா அனுப்பு. திருப்பி நான் போன் பண்ணி கேளுங்க, என்ன அனுப்புறீங்க? நான் பார்க்கலையே. அனுப்புறவன் சொல்றான் நான் பார்க்கலையே. அப்புறம் ஏன் எனக்கு அனுப்புன? மேல இஸ்ரேல் ரஷ்யான்னு போட்டுருந்துச்சு, உனக்கு தேவைப்படுமா? இஸ்ரேல் ரஷ்யான்னு எனக்கு என்ன தேவை? அதுல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் இதை வாங்குச்சு, ரஷ்யா அதை வித்துச்சுன்னு இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ரஷ்யானா எம்டி ஜெகனுக்கு டேக். அவ்வளவுதான், அனுப்பி விட்டு. அதுல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அந்த வசனத்துல உள்ள உண்மை தன்மையை பாருங்க. இன்னைக்கு உள்ள நியூஸ் எடுங்க, நீங்க பாக்குற டிவி, வாட்ஸ்அப், பேஸ்புக், எக்ஸ், அதான் இன்ஸ்டாகிராம், எதை வேணா எடுத்துக்கோங்க. இந்த 2 அடிப்படையாக கொண்டதான் இருக்கும். ஒன்று பொய், இல்ல கேடு. இன்னைக்கு அதான் நியூஸ்ல 80% கவர் பண்ணிருக்கு. நல்ல விஷயமோ உண்மையான விஷயமோ இன்னைக்கு ஜனங்களால் விரும்பப்படுகிறது இல்லை. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப என் மெசேஜே இருக்குல்ல, என் மெசேஜை நீங்க இப்படி போடுங்களேன், மகிமையின் மேல் மகிமை அடையலாம். 10 பேர் தான் பார்ப்பான், 10 பேர் தான் பார்ப்பாங்க. பரிசுத்தாவில் நிறைவது எப்படி? ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. அடுத்து வரக்கூடிய பெரிய அழிவு 50,000 பேர் பார்க்கறாங்க. வாழ்றதுக்கு வீடியோ போட்டா ஒருத்தரும் பார்க்கறது இல்ல. இப்ப தம்ப்நெயில எப்படி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொலை நடங்கும் செய்தி எம்டி ஜெகன். நானே உள்ள போய் பார்க்கிறேன், நம்ம என்ன கொலை நடங்குற மாதிரி பேசணும்? நிஜமா நான் சொல்றது உண்மை. ஒரு நாள் ஒருத்தர், நீங்க என்ன வச்சு வீடியோ போடுறதுல நீங்க பாருங்களேன், ரொம்ப என் வீடியோ என்னுடைய டிவி என்னோட சேனலை விட எல்லா சேனல் தான் நிறைய பார்ப்பாங்க. காரணம் என்ன? நான் வைக்கிற தமிழ்ல எதுவுமே பயமுறுத்துற மாதிரி இருக்க கூடாதுன்னே வச்சிருப்பேன். இவங்க வைக்கிறதெல்லாம் நீங்க பாருங்களேன். தூத்துக்குடி சம்பவம், எம்டி ஜெகன் கருத்து. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம எங்கேயாவது பேசிட்டோமோ, ஏதாவது வளரிட்டோமா ஃப்ளோல. போய் அந்த வீடியோவை பார்த்தா அது தூத்துக்குடி சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. அதுக்கும் தூத்துக்குடிக்கும் சம்பந்தமே இல்ல.
அப்புறம் அந்த சேனல்காரருடைய இதுக்குள்ள போய் கண்டுபிடிச்சு அவருடைய கான்டாக்ட் நம்பரை எடுத்து அவரை ஒரு 2 பேரை வச்சு பிடிச்சி ஏன் இதை போட்டிருக்க அப்படின்னா சாரி எடுத்துறேன்றான். ஏன்டா வச்சன்றதுக்கு காரணமே இல்ல. ஏன்டா லேட்டா வந்த, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா பையன், லேட்டுக்கு காரணமே இருக்காது. ஏன் லேட்டா வந்த, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இவரும் சரி போன்றுவாரு. அந்த மாதிரி என்ன நீங்களும் அதுக்கு காரணம் யாருன்னா நீங்க தான். நீங்க யாருமே நல்ல செய்தியை பார்க்கிற இடத்துல இல்ல. நல்ல செய்தி போட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு தம்ப்லைன் கொடுங்க, நீங்க உள்ளே போக மாட்டீங்க. நீங்க போடுறது எப்படி இருக்கணும், அந்த அவன் கத்துக்க வச்சிருக்கான். இப்ப தம்ப்லைன் எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு பொய் இல்ல கேடு. இந்த 2 வச்சா தான் ஜனங்களோட இன்ட்ரெஸ்ட். ஃபிளாஷ் நியூஸ் உடனே அது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சற்று முன் வந்த திடுக்கிடும் செய்தி. உள்ள நீங்க போய் பாருங்க, அர்த்த பழசா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா இருக்கும். சமீபத்துல ஒரு நியூஸ் போட்டாங்க. அதுல என் பையன் நடந்த சம்பவம், பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு போட்டு, அது எப்படி போட்டிருக்காங்க, தமிழ்நாடு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை, நற்செய்தி, நல்ல செய்தி அப்படின்னு போட்டான். என் பையன் அந்த தலைப்பை மட்டும் பார்த்துட்டு சொன்னா, அப்பா நாளைக்கு ஸ்கூல் லீவா அப்படின்னா. நான் சொன்னேன் உள்ள போய் பாருன்னு. உடனே அவன் சொன்னா இல்ல அப்லோட் பண்ணி 45 நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னா. நான் சொன்னேன் உள்ள போய் பாருன்னு. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. உள்ள போனா அது போன வருஷத்து செய்தி, அதை இப்ப ரீ அப்லோட் பண்றதான். பழைய நியூஸ் என்ன பண்றாங்க, ரீ அப்லோட். எதை பண்றான், திடுக்கிடும் செய்தி. ஒண்ணு கேடு இல்ல பொய். தயவு செய்து சொல்ற விசுவாசிகளுக்கு, அவன் பண்ண உலகத்தான் பண்றான், பண்ணிட்டு போட்டான். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஃபார்வர்ட் பண்றதை நிறுத்துங்க. முதல்ல ஊழியக்காரங்களை பத்தியோ விசுவாசிய பத்தியோ அன்வான்ட் செய்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணு உண்மை தெரியாது. உங்களுக்கு யூடியூப்ல வர்றது எல்லாம் உண்மை. வாட்ஸ்அப்ல உறது, இந்த கொரோனா நேரத்துல வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா, வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு 10,000 டாக்டர்ஸ் இருந்தாங்க. கொரோனா கிருமி சுடுதண்ணியில் அதை போட்டு குடிச்சு அந்த ஆவியை பிடித்தால் கொரோனா முடிஞ்சு போச்சுன்னு இதை நம்பி ஒரு ஆளு வீட்டுல சுடுதண்ணி போட வழி இல்ல போல, இந்த டீ கெட்டில் இருக்கும்ல, டீ கெட்டில், அதை சூடாக்கினா வெளியே எப்படி புகை வரும்ல, அதுல மூக்க வச்சுக்கிட்டு நிக்கிறார். எந்த அளவுக்கு வாட்ஸ்அப் அவரை மாத்தி வச்சிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம. அந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல எது வந்தாலும் உண்மைன்னு உடனே ஃபார்வர்ட் பண்றது தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. ஒண்ணு, அந்த செய்தியோட உண்மை தன்மையை பாருங்க. 2வது, அது இன்னொருத்தருக்கு பிரயோஜனமான்னு பாருங்க. பிரயோஜனம் இல்லாத செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. எதுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ண வரீங்க? ஒரு விஷயத்தை மட்டும் நன்றா புரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே ஒரு செய்தியை முதல்ல ஒருத்தன் ஃபார்வர்ட் பண்ணான். சரியா? எங்க ஃபார்வர்ட் பண்ணா? நோவாவுடைய டென்ட்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணான். போய் அப்பாவை பார்த்துட்டு அந்த மெசேஜை 2 பேருக்கு அவன் ஃபார்வர்ட் பண்ணான். அப்பா இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணான். அந்த 2 பேரும் தொடர்ந்து ஃபார்வர்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க, அந்த மெசேஜை அங்கேயே டிராப் பண்ணிட்டாங்க. போய் அப்பாவுடைய நிறுவனத்தை மூடிட்டாங்க. முடிவு என்னவா இருந்துச்சுன்னா, அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணவனுடைய சந்ததியே நாசமா போச்சு. அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண சந்ததி நாசமா போச்சு. அதை ஒண்ணும் இல்லாம அப்படியே மூடி போட்டான்ல, அந்த 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அதே ஃபார்வர்ட் மெசேஜ் தான் வேற ரூபமா இருக்கு, அவ்வளவுதான். எதை ஃபார்வர்ட் பண்ணும், எதை ஃபார்வர்ட் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தருடைய வார்த்தையை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சுவிசேஷத்தை, ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்காரு, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை செய்யுங்க. ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதை ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபார்வர்ட் பண்ண தேவையில்லாததை ஃபார்வர்ட் பண்றீங்க. ஒருவேளை நீங்க ஃபார்வர்ட் பண்றது பொய்யா இருக்குமானால் அந்த கேட்டை பரப்பினதுக்கான தீங்கும் உங்கள் மேல் வரும். நீங்க அனுப்புறது பொய்யா இருந்துச்சுன்னா, கேடா இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவன் ஆத்மா இடர்ல அடைஞ்சிச்சுன்னா, இடர்ல உண்டாக்குறவனுக்கு ஐயோ. பைபிள் சொல்லி இருக்கு, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை மட்டும், தேவையான காரியங்களை மட்டும். ஒருத்தருடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லையா, எந்த ஒரு காரியத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட். அதனால உங்களுக்கு தீங்கு தான் வரும். 12:1 ஓசியாவின் புஸ்தகம் காலம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது.